ஓடி வாங்க. லித்து வாழ்த்துக்கள். என்னைய மன்னிச்சிரு, என்னால வர முடியல. பல டேலண்ட் பீப்புள்ஸ பார்த்து அந்த மேடையில வந்து என் பொண்ணு நிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கியூட்டி பாய் ஒரு தெய்வ குழந்தை. ஆக்சுவலி மிரண்டு இருக்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. போனா சுப்ரீம் கோர்ட்டை வந்தா கூட உன்னால எதுவும் பண்ண முடியாது. நடிச்சாலும் தாங்குறியே, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு? 6 வயசு இருக்கும். 7. தமிழ் பாப்பாவை குட்டி கொழுக்கட்டைய அக்செப்ட் பண்ணி லவ் கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேபி அம்மா, ஜிஷ்ணுப்பா, அரவேஷ் மாமா. ஜெயத்தையெல்லாம் சமாளிக்கிற என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், கோ பவர்ட் பை பிரெஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா. பிரெஸ்டா இன்னர்வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட்நட் ஆயில், டேஸ்டியா ஹெல்தியா. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். ரூஃபிங் பார்ட்னர்ஸ் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜெராமேயின் தரம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. டெக் பார்ட்னர்ஸ் Snapdragon, India's #1 premium chipset brand. Automobile partner VinFast VF7 VF6. Health partner SRM Prime Hospital Ramapuram, restoring lives. OOH partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mudra OOH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. DOOH partner Skyrams Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Radha Hotel. Best Child Artist of the Year அந்த கேட்டகரி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக நம்ம கூப்பிட போறவர். ஸோ இந்த அவார்டு வாங்க போறவங்களுக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு பர்சன். லெட்ஸ் வெல்கம் ஜிஷ்ணு மேனன் அவர்கள். ஹாய் ஜிஷ்ணு, எப்படி இருக்கீங்க? புது மாப்பிள்ளை. எல்லாருக்கும் வணக்கம். புது மாப்பிள்ளை தான். இப்போ ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆயிடுச்சு. எப்படி ஜாலியாக இருக்கீங்களா? டிஃப்ரெண்டாக இருக்கு வாழ்க்கை, நல்லா இருக்கு. ஆக்சுவலி மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஜாலியான வாழ்க்கை, ஒரு மாதிரி பசங்களோட சுற்றி கத்த. இப்போ கொஞ்சம் பொறுப்பு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நம்ம கடந்து வந்த லைஃபை பற்றி மிஸ் பண்ணுறது இல்லை. அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பாதை, அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இப்போ நல்லா இருக்கு ஆக்சுவலி. இன்னும் தம்பி நீ ஏக்கத்தில் இருக்க புரியுது, பட் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். ஸோ இப்போ வந்து பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு எல்இடியில் பார்த்துடலாம். சிறந்த குழந்தை நட்சத்திரம் சுந்தரி 2 தொடரில் நடித்த லிதன்யா சிவபாலன் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த குழந்தை நட்சத்திரம் விருது வழங்கி கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். Before we welcome the winner, நம்ம co-presenters-ஐயும் இப்போ மேடைக்கு கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். சௌபாக்யா என்டர்பிரைசஸ்லேருந்து மிஸ்டர் வரதராஜன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சௌபாக்யா என்டர்பிரைசஸ், அண்ட் ஆல்சோ Mr. M. Devarasan, Sri Lankan distributor Saubhagya. Please welcome sir. Thank you so much for being here. Okay, அப்புறம் என்ன, வின்னர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. குட்டி எங்க இருக்கீங்க? வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. Thank you so much for joining. சார், இப்போ சௌபாக்யா வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர் லித்தன்யாவுக்காக. தூக்க முடியாது, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் சார். Congratulations, Litanya Shivabalan. Thank you so much, co-presenters. Thank you. Thank you for being on stage. அதாவது அந்த சௌபாக்யா வெயிட், இந்த அவார்டு வெயிட் கூட இல்லையே. நீ அவார்டு வாங்கியிருக்க, உனக்கு புரியுதா? பிரைஸ் கிடைச்சிருக்கு நமக்கு. ஒரு வாட்டி கத்தலாமா? கத்தலாமா? கியூட் கியூட் கியூட். ஓகே, ஸோ இப்போ வந்து
நம்ம பேபிக்காக ஒரு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கெஸ்ட் வர போறாங்க எல்இடில. யாருன்னு பார்க்கலாமா லித்தன்யா? அங்க பாருங்க, எல்இடி பாருங்க. லித்து வாழ்த்துக்கள். என்னைய மன்னிச்சிரு, என்னால வர முடியல. அக்கீரா பாப்பா இருக்கிறதுனால என்னால வர முடியல. இல்லைன்னா உன் அப்பா அம்மாவுக்கு அடுத்ததா அந்த இடத்துல இருக்கணுங்கிறது என் ஏக்கமும் சரி, என் ஆசையும் சரி. இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஆனா இந்த ஏவி பாக்குறவங்களுக்கு வந்து நான் லித்துவை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சுந்தரி ஷூட்டிங்ல வந்து ப்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராம் பண்ணும்போது இடையில ஒரு சின்ன ஒரு வார்த்தை மட்டும் விடுபட்டுச்சு. சில நேரம் சில குழந்தைகள் பேனிக் ஆகி அப்படியே நிப்பாட்டி டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்கலாம். பட் ஆனா லித்து அப்படி பண்ணவே இல்லை. அந்த விடுபட்ட வார்த்தைக்கு இணையான, அதாவது அதுக்கு அதே அர்த்தம் உள்ள இன்னொரு ஒரு வார்த்தையை போட்டு அந்த சீனை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இடையில நிப்பாட்டவே இல்லை. அப்ப பார்க்கும்போது நினைச்சேன், அடே எங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீ இந்த அவார்டுக்கு ரொம்ப டிசர்விங்கான ஒரு தங்கம் நீனு. தேங்க்யூ சோ மச் விகடன் அவார்ட்ஸ்க்கு. ஏன்னா பல டேலண்ட் பீப்புள்ஸை பார்த்து அந்த மேடையில வந்து என் பொண்ணு நிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லித்து, உனக்கு பிடிச்ச இந்த மாதிரி விஷயங்கள் நீ நிறைய பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அவார்டை கையில வாங்கி அந்த அவார்டுக்கு ஒரு முத்தம் கொடுத்துரு. லித்து பக்கத்துல என் சார்பா வந்து விஷ்ணு அண்ணா யார் இருந்தாலும் சரி, என் தங்கத்துக்கு கட்டி ஒரு முத்தம் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கலை மக்களுக்கு. சூப்பர். கியூட் 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 கியூட். லித்தன்யா, செம்ம கியூட்டா இருக்கீங்க. தாத்தா பேத்திக்கு முத்தம் கொடுத்து நம்ம பார்த்திருப்போம். இப்ப பேத்தி தாத்தாக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. சோ விகடன் தாத்தா நீங்க என்ன ப்ரோ? நானும் ஒரு விகடன் தாத்தாங்க. ஓகே. சோ லித்தன்யாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஒரு கியூட்டி பையா இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் லித்தன்யாட்ட பேசலாம். கியூட்டி பை ஒரு தெய்வ குழந்தை. ஆக்சுவலி மிரண்டு இருக்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. கேபி சொன்ன மாதிரி தான் டிசர்விங்கான ஒரு புள்ள வந்து சீனுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சிரிச்சு கழிச்சு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டே இருக்கும். ஆனால் ஆக்ஷன் சொன்ன உடனே அப்படி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ஏஜ்லலாம் நான் வந்து கோலி விளையாட்டு இருந்தேன் ப்ரோ. பசங்க கூட ஒன்றுமே பண்ணதில்லை. அப்படிலாம் பார்க்குறப்போ அந்த குழந்தைய வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சீனுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் வந்து சுந்தரி கேபி கூடயும் என் கூடையெல்லாம் அப்பா இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லி அவளை அந்த ஏஜுக்கு அந்த மாதிரி கேட்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அவள் அது பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஷார்ட்டுங்க சஜஷனாக இருந்தாலும் க்ளோஸாக இருந்தாலும் அதை எங்கே எவ்வளோ நடிக்கணும், எவ்வளோ தேவைப்படுது அந்த சீனுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ என்ன ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு? இப்போ 6 வயசு இருக்கும். 7 ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்இடியில் ஃபோட்டோ வரும், ஓகேவா? அந்த ஃபோட்டோவில் வர்றவங்க பேசுகிற மாதிரி பேசி காமிச்சா போதும், ஓகேவா? பார்த்துடலாமா? சுனப்பானா சுப்ரீம் கோர்ட்டை வந்தா கூட உன்னால எதுவும் பண்ண முடியாதா? அடடா. அடுத்து ஃபர்னிச்சர் மேல கை வச்ச டெட் பாடி நீதாடா. அடுத்து அடிக்கும் போது ஒருத்தர் சொன்னா, இவ்வளவு அடிச்சாலும் தாங்குறியே, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாமா. அச்சோ கியூட். ஒரு ஆட்டம் பாம் மாதிரி எப்படி வெடிச்சிட்டீங்க எல்லா டைலாக்ஸையும். சூப்பரா செம்ம கியூட்டா. அந்த அவார்டு வந்து உங்களை விட வெயிட்டா இருந்தது. அவார்டு பத்தி ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? யாருக்காவது தேங்க் பண்ண ஆசைப்படுறீங்களா? விகடனில் நான் வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்டு இது. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட். இந்த அவார்ட் கொடுத்த விகடனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சன் டிவிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ப்ரொடியூசர்ஸும், டைரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிள், ஏடி அண்ணாஸ், டெக்னீஷியன் அங்கிள், சுந்தரியில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் பாப்பாவை குட்டி கொழுக்கட்டையை அக்செப்ட் பண்ணி லவ் கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேபி அம்மா, ஜிஷ்ணோப்பா, அரவேஷ் மாமா. அண்ட் லாஸ்ட்டாக சேட்டையெல்லாம் சமாளிக்கிற என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த அவார்டை நான் எங்கள் தாத்தாக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அவர் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சாரு. அவர் பிளெஸ்ஸிங்ஸால் தான் நான் இவ்வளோ ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்.
தேங்க்யூ so much. இங்க பாரு இவ்வளவு நேரம் இங்க நின்னியே, அவ்வளவு பேச்சு பேசினியா நீ? அந்த பாரு 7 வயசுல என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோமோ அதை கரெக்ட்டா டெலிவர் பண்ணி தெளிவா ஒவ்வொருத்தருக்கும் வந்து தேங்க் பண்ணி சூப்பர் டாக்கனா சூப்பர். அதாவது 7 வயசுல ஃபர்ஸ்ட் அவார்ட்ன்றது பெரிய விஷயம். உனக்கு புரியுதான்னு கூட தெரியல. எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி நல்லா படிங்க, நல்லா நடிங்க, ஜாலியா இருங்க. ஓகேவா? ஜிஷ்ணுப்பா தூக்கிட்டு போயிடுங்க, அவார்டையும் சேர்த்து பேபியும் சேர்த்து. பை. கரீனா அவர்களே, அடுத்ததா நம்ம பார்க்க போற கேட்டகரி என்ன? அடுத்ததாக பெஸ்ட் காமெடியன் மேல் பார்க்க போறோம். ஓகே, இந்த விருதினை வழங்குவதற்காக நம்ம எல்லாருக்குமே பிடித்த டைரக்டர் குமரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பேன் இண்டியன் படம் கேள்விப்பட்டிருப்போம். சார் எடுத்தாருன்னா அது ஒரு பேன் இண்டியன் சீரியல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு எல்லா மொழிகளில் இருக்க மக்களும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சார், பெஸ்ட் காமெடியன் மேல் அந்த அவார்டு யாரு வாங்க போறாங்கன்றதை பார்த்துடலாம் சார். சிறந்த நகைச்சுவை நடிகர் மாரி தொடரில் நடித்து வரும் கணேஷ் அவர்களை 2024ஆம் ஆண்டின் சிறந்த நகைச்சுவை நடிகராக தேர்வு செய்து கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர் கணேஷ் அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ராதா மேம், ப்ளீஸ் வெல்கம் மேம். குமரன் சாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தருணத்தில் ராதா மேம் ஸ்டேஜில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ் வெல்கம் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஒரு தெய்வ மகள் தருணம், ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அப்சல்யூட்லி. ஏன்னா தெய்வ மகள் தொடங்கி இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும், உங்க மூணு பேருக்கும். அனைவருக்கும் நன்றி. நான் விகடனுக்கு வந்தது காரணம் சார் தான். சாரோட இயக்கத்தில் தான் நான் செகண்ட் டைரக்டராக இங்கே என்ட்ரானேன். நாங்கள் ரெண்டு பேரும் இவங்ககிட்ட நல்லா திட்டு வாங்கியிருக்கோம் அந்த நேரத்தில். அதனால தான் மேடம் கூப்பிட்டு பாராட்டும் போது செய்யணும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு விட்டு பாராட்டு தெரிவிக்க நினச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆனந்த விகடன் விருது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வாங்கினதில். கடவுளுக்கு முதல்ல நன்றி. அதுக்கப்புறம் என்னை இயக்கிய இயக்குனருக்கு நன்றி. நான் சிவனேன்னு நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை திரும்புன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் கூப்பிட்டு, நீங்கள் ஒரு கேரக்டரை உங்களை விட்டால் வேறு யாரும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாப்புல. நான் கேட்டேன், அப்படிப்பட்ட கேரக்டர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். சரியான ஃப்ராடு கேரக்டர் அப்படின்னாப்புல. என்னடா அது, ஏன்னா என்னை பார்த்தா உனக்கு ஃப்ராடு மாதிரி தெரியுதா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை சார் இந்த கேரக்டர் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னவர் இந்த டைரக்டர் குமரன் அவர்கள். அவருக்கு முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எம்டி, மிஸ்ஸஸ் எம்டி, மெயினாக ராதா மேம், இவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குமரன் சார் வேணால் என்னை சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், பட் இவங்கெல்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சிருக்காது. அந்த கேரக்டர் கிடச்சதுனால தான் எனக்கு நடிக்க முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா நடிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி இந்த மேடையில் நான் டைரக்டருக்கு விருது வாங்கலை, நடிப்புக்காக வாங்கிருக்கீங்க. அது காமெடி நடிகனா, பாடி லாங்குவேஜ் நீங்க பண்றது, நீங்க பேசுற விதம் எல்லாமே டோட்டலா டிஃபரெண்டா வேற மாதிரி இருக்கும் சார். டெஃபினட்டா அந்த டாலன்ட் உங்ககிட்ட அவர் ஃபைண்ட் பண்ணிருக்காரு. அத கண்டுபிடிச்சவர் அவர்தான். அதுதான். ஆமா, தொலாவி முத்த தூக்குனாரு இல்லைங்களா? ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக நான் மாரிக்கு தான் இந்த அவார்டு வாங்குறேன். அதனுடைய ப்ரொடியூசர் அவங்களுக்கும், நாராயணன் சார் அவங்களுக்கும், ஜி தமிழுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம், லைஃப்பில் எனக்கு பேக் போனாக எனக்கு பின்னாடியே இருந்து என்னை வழிநடத்திட்டு இருக்கிறது என்னோட ஒய்ஃப் லட்டு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ரீசன்னா, டைரக்ட் பண்ணும்போது எப்படியோ இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருப்போம், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், எல்லாத்துலேயும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எம்டி சொன்னார், என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி மிஸ்ஸஸ் எம்டி இருக்காங்கன்னு. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போயிட்டார். உண்மையில்
என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய மனைவி இருக்காங்க. அதை தவிர இன்னைக்கு இந்த அவார்டு வாங்கினதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன ரீசன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவோட நினைவு நாள். எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக நான் இது மாதிரி விருதெல்லாம் வாங்கணும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் அவங்களால பார்க்க முடியல. பட் அவங்களுடைய நினைவு நாளில் நான் வாங்கினதை எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இதை நான் வந்து அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அது எல்லாமே ஒரு கனெக்டாக கூட நினைக்கலாம் சார். அவங்க நினைவு நாளில் ஒரு பிளெஸிங் மாதிரி இந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக. ஸோ அது தவிர என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ராதா மேம்க்கும் டைரக்டர் குமரன் சார் அவங்களுக்கும். ஏன்னா குமரன் சார் தான் எனக்கு வந்து நடிக்க தெரியும், நடிக்க முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 சீரியல் டேரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் எனக்கு நடிக்க தெரியும்னு தெரியல. பட் அவர் தான் கண்டுபிடிச்சி என்னை நடிக்க வச்சார். இன்றைக்கி பொழப்பு ஓடுறதே அவரால் தான். அடுத்தது எங்கள் ஹெட் மாஸ்டர் ராதா மேம் அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட். சும்மா சொல்லக்கூடாது. நான் இங்கே ஒரு சீரியல் ஒன்று டேரக்ட் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு வந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க மட்டும் இல்லைன்னா நான் அந்த சீரியலை நான் பாதியிலே விட்டு போயிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண ராதா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ராதா மேம். ஒரு சில வார்த்தைகள் கணேஷ் சாரை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். குமரன், கணேஷ், இந்த டீம் ஃபுல்லாகவே என்னோட 2002லேருந்து எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. கணேஷ் அஃப்கோர்ஸ் நடுவில் கொஞ்சம் நாள் இல்லை, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேர்ந்தார். நடிகராக டைரக்டராக ஆரம்பித்து நடிகராக வந்து சேர்ந்தார். அவரோட நடிப்பாற்றலில் வெளியில் கொண்டு வந்தது குமரன் தான். நோ டவுட் அபவுட் தட். அதில் வந்து ஒரு சந்தேகமே இல்லை. இப்போ அவர் வந்து ஷைன் பண்ணிட்டு இருக்கார் காமெடி என்னன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு குமரன் தான். இவரோட உழைப்பு. ஸோ வெள்ளி விழாவை நோக்கி இந்த பயணம் எனக்கு 2002ன்னு நீங்கள் சொன்னீங்க மேம். இப்போ 2002 கரெக்ட். 2002லேருந்து ஆரம்பித்தது 2002. குமரன் அஃப்கோர்ஸ் அப்புறம் கண்டினியூ ஆச்சு. கணேஷ் நடுவில் இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் வந்து தெய்வமகள்லேருந்து நடிக்கிறதுல வந்தார். இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அண்ட் அவர் சொன்ன மாதிரி லதா இஸ் இஸ் பேக் போன். லதா வாங்க, நீங்களும் வாங்க. யூ ஆல்சோ கம் அண்ட் டேக் திஸ் அவார்ட் வித் அஸ். அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. சார் such a blessing பாத்தீங்களா சார். விகடன் அவார்ட், உங்க வைஃப், உங்க ஃபேவரட் டைரக்டர், உங்க டீம் எல்லாமே மேடையில. எஸ், அதுதான் சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு சில வார்த்தைகள் மேம் சார் பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் கணேஷ்க்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குமரன், ராதா மேம், ராதிகா மேம், எம்டி சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ விஷ் கணேஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் ஹிம் மெனி மோர் அவார்ட்ஸ் அண்ட் குட் ஹெல்த். தட்ஸ் இட். உங்க லட்டு சூப்பரா பேசிட்டாங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya. Special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Rupi Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, Metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel Chennai.